Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 7th standard chapter 1 number systemல exercise 1.5ல 5th and 6th sums பார்க்க போறோம். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம சம்க்கு போவோம். 5th sum. A poet, Tamil Nambi, lost 35 pages of his lyrics when his file had got wet in the rain. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் தமிழுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. A poet, தமிழ் நம்பி, அதாவது தமிழ் நம்பிங்கிற ஒரு போயட் வந்து 35 pages லாஸ் பண்ணிட்டான் ஆஃப் his lyrics. ஓகே, 35 pages வந்து காணாமல் போச்சு. when his file had got wet in the rain, அதாவது போயட் எழுதின போயமில் 35 pages வந்து ரெயினில் வந்து நனைஞ்சு அலைஞ்சு போச்சு. யூஸ் இன்டீஜர்ஸ் டு டிட்டர்மைன் த ஃபாலோயிங். ஸோ இன்டீஜர்ஸ் யூஸ் பண்ணி ஃபாலோயிங் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கெலாம் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகே, நவ் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இஃப் தமிழ் நம்பி ரோட் 5 pages per day, அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ் நம்பி வந்து ஒரு நாளைக்கு per dayனா ஒரு நாளைக்கு 5 page எழுதுனா how many days work did he lose அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அதாவது ஒரு நாளைக்கு 5 page, அதாவது இந்த 35 page காணாமல் போச்சு இல்லையா? ஸோ இதனால் அவனுக்கு லாஸ் தானே, டேஸ் லாஸு, மணி லாஸு, எல்லாமே லாஸ். ஓகே, இப்போ அதெல்லாம் அதுக்கு தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ பேஜஸ் அவன் லாஸ் பண்ணியிருக்கான், ஓகே, எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது அதில், எவ்வளோ டைம் அவனுக்கு வேஸ்ட் ஆகிருக்கும், அதெல்லாம் கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ ஒரு கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணுவோம். இஃப் தமிழ் நம்பி ரோட் 5 pages per day, அதாவது ஒரு நாளைக்கு 1 டேக்கு வந்து 5 pages எழுதுறான். ஓகே, எழுதுறாரு. how many days work did he lose, அதாவது ஆல்ரெடி எத்தனை நாள் அவன் வேலை வந்து வேஸ்ட் ஆகிருக்கும் இந்த 35 பேஜ்னாலன்னு கேட்குறாங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம சொல்லுங்கள். ஸோ தட் இஸ் 1 டேக்கு 5 பேஜ்னா அப்போ 35 பேஜுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும்? அப்போ என்ன பண்ணணும்? 35 பேஜுக்கு how many days, 35 பேஜுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இதுலேருந்து இது டிவைட் பண்ணால் எத்தனை நாள்னு கண்டுபிடிச்சிடலாமா? எஸ். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 35 டிவைடட் பை 5. ஸோ என்ன ஆன்சர் வரும்? 7. ஸோ ஹவு மெனி டேஸ் ஹி லாஸ்ட்? 7 days. ஓகே, 7 days வந்து அவனுக்கு லாஸ் ஆகிடுச்சு. வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு என்ன ஆப்ரேஷன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வெரி சிம்பிள் வேர்ட் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும். ஓகே, 1 டேக்கு அவன் 5 பேஜ் எழுதுறான். அப்போ எத்தனை நாளைக்கு 35 பேஜ் ஆகும்? அப்போ இது ரெண்டும் டிவைட் பண்ணால் கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். இஃப் 4 pages contained 1800 characters letters, அதாவது 4 பேஜுக்கு வந்து மொத்தமாக 1800 letters இருக்குது. ஓகே, how many characters were lost அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 35 பேஜ், அதாவது 4 பேஜஸ்க்கு 1800 characters letters. ஓகே, 1800 letters இருக்குது. அப்போது how many characters were lost? அப்போ 35 பேஜஸ்க்கு எத்தனை கேரக்டர்ஸ் வந்து லாஸ்ட் ஆகிருக்கும்? இதுதான் கொஷனில் கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கணும் இது? அதாவது 1 to many கொடுத்துருந்தா நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 1 to 1 வேல்யூ கொடுத்துட்டு மெனியோட வேல்யூ கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம் கேட்டால். இதுவே மெனியோட வேல்யூ கொடுத்துட்டு 1 ஆன்சர் கேட்டால் வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம். இங்கே 1 கொடுக்கல, மெனியும் கொடுக்கல. அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்? எஸ், ஃபஸ்ட்டு 1 பேஜுக்கு எத்தனை கேரக்டர்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? 1800 டிவைடட் பை 4. கரெக்டாக 4 பேஜ்க்கு இவ்வளோ கேரக்டர். அப்போ 1 பேஜ்க்கு என்ன பண்ணுவோம்? கரெக்டாக மெனி டு 1 கேட்குறாங்க. மெனிக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க, 1க்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டா 35 பேஜ்க்கு எவ்வளோ கேரக்டர்னு மல்டிப்ளை பண்ணிடலாம் இல்லையா? எஸ், வெரி சிம்பிள். ஸோ 1800 டிவைடட் பை 4 என்ன வருது பாருங்கள்? 1800 டிவைடட் பை 4, 4 4s are 16, பேலன்ஸ் 2, 4 5s are 20. ஸோ எவ்வளோ வருது? 450 கேரக்டர்ஸ். 1 பேஜுக்கு வந்து 450 லெட்டர்ஸ் இருக்கா? அப்போது 35 பேஜுக்கு எவ்வளோ லெட்டர்ஸ்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? 450 into 35. வெரி சிம்பிள். Now what is the answer? 0, 5 5s are 25. So 15,750 characters. Okay, 15,750
characters. Okay, now 35 பேஜுக்கு எவ்வளோ characters loss ஆயிருக்கு? 15,750 characters. Next, third subdivision. If Tamil Nambi is paid rupees 250 for each page produced, okay, அதாவது 250 one பேஜுக்கு வந்து each பேஜ்னா என்னது one பேஜுக்கு வந்து cost வந்து rupees 215 கொடுத்துருக்காங்க. okay, cost for one page. okay, இந்த வேர்ட் எப்படி வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம், இது உங்கள் your own வேர்ட்ஸில் எழுதிக்கலாம். ஸோ காஸ்ட் ஃபார் ஒன் பேஜ் வந்து rupees 215 சொல்லியிருக்காங்க, ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. how much money did he lose அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலி எவ்வளோ காஸ்ட் ஃபார் 35 pages. காஸ்ட் ஃபார் 35 பேஜஸ்க்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒன் பேஜுக்கு 250 rupees. அப்போ 35 பேஜுக்கு என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 250 into 35. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 250 into 35. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் இஸ் rupees 8,750. ஓகே, டோட்டல் லாஸ்ட் வந்து என்னது? rupees 8,750. okay, next fourth subdivision. If Kaviman helps Tamil Nambi and they are able to produce 7 pages per day, அதாவது கவிமான்ங்கிற another poet வந்து தமிழ் நம்பிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க to able to produce 7 pages per day. அப்போனா ஒன் டேக்கு வந்து 7 pages ப்ரொடியூஸ் பண்ணால் how many days will it take to recreate the work lost? அப்படின்னா என்ன அர்த்தம்? 35 பேஜ் வந்து லாஸ்ட் ஆச்சு இல்லையா? ஸோ ஒன் டேக்கு 7 பேஜ் எழுத முடிஞ்சதுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போது 35 பேஜுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஒன் டேக்கு வந்து எவ்வளோ பேஜஸ் எழுத முடியுது? 7 பேஜஸ் எழுத முடியுது. அப்போது 35 டேஸ்க்கு எவ்வளோ பேஜஸ் எழுத முடியும்னு கேட்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? என்ன பண்ணணும்? நம்ம டிவைட் பண்ணால் கிடச்சிருமா? ஸோ 35 divided by 7. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ஹவு மெனி டேஸ்? இன் 5 days they can complete the work. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன். தமிழ் நம்பி பேஸ் கவிமான் rupees 100 per page for his help. அதாவது நான் கவிமான் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தார் இல்லையா? இப்போ அவர் தமிழ் நம்பி வந்து பே பண்ணுறாரு rupees 100. ஒரு பேஜுக்கு 100 rupees பே பண்ணால் ஹவு மச் மணி டஸ் கவிமான் ரிசீவ்? அப்போ கவிமானுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் ஃபார் ஒன் பேஜுக்கு வந்து எவ்வளோ பே பண்ணுறான் தமிழ் நம்பி? rupees 100. ஸோ டோட்டலாக எவ்வளோ பேஜ் எழுதுகிறாங்க? காஸ்ட் ஃபார் 35 pages. 35 pages அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்? எஸ், மல்டிப்ளை பண்ணணும். 100 into 35. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? rupees. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் சம், சிக்ஸ்த் சம். ஆட் 2 to me அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு நம்பரோட ஆட், இதோட மீனா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சம் நம்பர் 2 to me, then multiply by 5 and subtract 10 and divide. Now divide by 4. okay, and I will give you 15. who am I அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நம்பர்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் நான் let the number be xன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, என்ன ஆல்ஃபபெட் வேணாலும் எடுத்துக்கலாம், என்ன வேரியபிள் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ let the number be நான் xன்னு எடுக்கிறேன். அதாவது இப்போ ஆட் 2 to மீன் சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸோட ஃபஸ்ட்டு ஆட் 2 அப்படின்னா என்னது? எக்ஸ் ப்ளஸ் 2 ஆட் பண்ணிட்டேன். ஓகே, தென் மல்டிப்ளை பை 5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? இதோட மல்டிப்ளை பை 5. ஓகே, அண்ட் சப்ராக்ட் 10 அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்ராக்ட் 10. கரெக்டாக? அண்ட் டிவைட் பை 4. ஓகே, டிவைட் பை 4னா என்ன அர்த்தம்? பை 4ன்னு போடணும். ஓகே, நான் இது புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு அகெயின் நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ஆட் 2 to me. ஓகே, எக்ஸோட 2ங்கிற நம்பரை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, தென் மல்டிப்ளை பை 5. ஸோ மல்டிப்ளை பை 5 அண்ட் சப்ராக்ட் 10. ஸோ -10. சப்ராக்ட் 10
and divide now by 4. So by divide பண்ணிட்டேன் 4 and I will give you 15. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 15ன்னு வருதா? who am I, அதாவது இந்த வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். எப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ரூல்ஸ்லாம் தெரியும் இல்லையா? ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் ப்ளஸில் இருந்தால் அந்த பக்கம் போனால் சப்ராக்ஷன், மைனஸில் இருந்தால் அந்த பக்கம் போனால் அடிஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் போனால் டிவிஷன் இந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த 4 ரூல்ஸ் தான். ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த டிவிஷனை கொண்டு போயிடுவோம். 4 வந்து அந்த பக்கம் போனால் என்னவாகும்? மல்டிப்ளை ஆகிடும். ஸோ ரிமைனிங் நம்பர்ஸ்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. x + 2 × 5 - 10 which is equal to 15 × 4. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பக்கம் இருக்கிறது என்னவாகும்? அப்படியே வச்சுக்கோங்க. x + 2 × 5 - 2 which is equal to, ஸோ 15 × 4 என்ன வரும்? Yes, 60. ஓகே, now இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்கள். இப்போ இது என்ன அர்த்தம்? x + 2 × 5, அதாவது இந்த × 5ங்கிறது இந்த எக்ஸுக்கும் பொருந்தும் 2க்கும் பொருந்தும். கரெக்டாக நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிலாம் 6th ஸ்டாண்டர்டில். அதாவது a × b + c அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஏவோட இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணணும்? 5ஐ வந்து இது கூடவும் மல்டிப்ளை பண்ணணும், இது கூடவும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ x × 5 என்ன வரும்? 5x. Then plus 5 × 2 10 - 10 which is equal to 60. Okay, next இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? ஸோ 5x இருக்குது, +10 இருக்குது, -10 இருக்குது. ஸோ இந்த +10 -10 கேன்சல் ஆகிடுமே, ஏன்னா 0 வந்துடும். ஓகே, ஸோ இப்போ என்ன பேலன்ஸ் இருக்குது? 5x = 60. ஓகே, 5xனால் என்ன அர்த்தம்? 5 × xன்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஈக்குவல் டு இங்கே இருக்குது. now இப்போ நம்மளுக்கு x மட்டும்தான் வேணும். ஸோ x மட்டும் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு ரிமைனிங் நம்பர்ஸ்லாம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடணும். ஸோ இப்போ இந்த 5ஐ மட்டும் இந்த பக்கம் கொண்டு போகணும். ஸோ 5 ஃபஸ்ட்டு இந்த பக்கம் என்னவா இருக்குன்னு பார்த்துருங்க. 5 வந்து ப்ளஸ்ஸாக இருக்கா? நோ. எப்பவுமே ஆப்ரேஷன் வந்து நம்பருக்கு பின்னாடி தான் பார்க்கணும், முன்னாடி பார்க்கக்கூடாது. ஸோ 5க்கு அடுத்த ஆப்ரேஷன் என்ன இருக்குது? மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் இந்த பக்கம் என்னவாகும்? டிவைடாக ஆகும். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி என்ன நம்பர் இருக்கோ அதை போட்டுக்கிட்டு அப்புறம் தான் கொண்டு வர நம்பரை எழுதணும். ஓகே, நான் இப்போ டிவைட் பண்ணால் என்ன வரும்? 60 / 5 will be 12. So what is the answer? X is equal to 12. ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும்? 12ங்கிற ஆன்சர் வரும். வெரி சிம்பிள். இந்த சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி பார்க்க வைங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். 1+1 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.